Hello everyone, welcome to Math Tutor. Exercise 2.4 ல third sum. Find the nth term of the following sequences. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்குமே nth term என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜென்ரல் term என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் 2, 5, 10, 17 etc. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தோணணும். இந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். அப்படி ஐடியா கிடைச்சுன்னா ஈஸியாக அந்த nth term என்னங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இது வந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் டேர்ம் A1 is equal to 2, செகண்ட் டேர்ம் A2 is equal to 5, தேர்ட் டேர்ம் A3 is equal to 10, ஃபோர்த் டேர்ம் A4 is equal to 17. ஓகே, இந்த நம்பர்ஸ் பாருங்கள், என்ன ரிலேஷன், என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? 1. எல்லாத்துலேருந்து 1 மைனஸ் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டேர்மில் 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிச்சுன்னா 1, 5லேருந்து 1 மைனஸ் பண்ணிச்சுன்னா 4, 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிச்சுன்னா 9, 17லேருந்து 1 மைனஸ் பண்ணிச்சுன்னா 16. இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 1, 4, 9, 16 ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் நம்பர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 1 ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? 1 ஸ்கொயர் 1, அதோட 1 ஆட் பண்ணால் 2, 2 ஸ்கொயர் 4, அதோட 1 ஆட் பண்ணால் 5, 3 ஸ்கொயர் 9, 9ஓட 1 ஆட் பண்ணால் 10, 4 ஸ்கொயர் 16, அதோட 1 ஆட் பண்ணால் 17. அப்போது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பரோடையும் 1 ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 1 ஸ்கொயர்னா 1 ஆட் பண்ணும், 2 ஸ்கொயர்னா 1 ஆட் பண்ணும், 3 ஸ்கொயரோட 1 ஆட் பண்ணும், 4 ஸ்கொயரோட 1 ஆட் பண்ணும். ஈஸியாக கிடச்சிருச்சா? ஸோ A1 is equal to 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, A2 is equal to 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, A3 is equal to 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, A4 is equal to 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஜென்ரல் டேர்ம் வேணும் அப்படின்னா, அதாவது nth டேர்ம் வேணும் அப்படின்னா an is equal to, இப்போ 4னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ n அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 1. தட்ஸ் ஆல். ஈஸியாக கிடச்சிச்சா? செகண்ட் சம், அதாவது செகண்ட் சீக்வன்ஸ் 0, 1/2, 2/3 எட்ஸெட்ரா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே டினாமினேட்டரை பாருங்கள், 2, 3ன்னு இருக்குது. அப்போ முன்னாடி என்ன இருந்தால் ஈஸியாக இருக்கும்? 1. அப்படின்னா 1, 2, 3 எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போது 0 வந்து என்னவா ரைட் பண்ணிக்கலாம்னா 0/1 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஏன்னா 0 எனி நம்பர் we get 0 தான். அடுத்து 1/2, 2/3. ஸோ அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு இருக்குது. நேச்சுரல் நம்பர் இல்லையா? நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 எட்ஸெட்ரா கோஸ் ஆன். அப்போ டினாமினேட்டர் கரெக்டாக இருக்குது. நியூமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 கம்மியாக இருக்கா? 3 இருந்துச்சுன்னா 3லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 இருந்தால் 2லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 1 இருந்தால் 1லேருந்து மைனஸ் பண்ணால் 0. ஸோ அப்போ கரெக்டாக வந்திருக்கா இல்லையா? எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் A1 0, we can write this as 0/1. செகண்ட் டேர்ம் A2, we can write this as 1/2. 1/2 எப்படி ரைட் பண்ணலாம்? அதாவது இந்த 1 வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? 1 மைனஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 2லேருந்து தானே 1 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். we get 2 minus 1. அப்போ A3 வேணும்னா 2/3. ஸோ இந்த டினாமினேட்டர் 3 அப்படியே வச்சுக்கலாம். நியூமினேட்டரில் 3 minus 1. கரெக்டாக? இப்போ பாருங்கள், 3 minus 1 2, 2 minus 1 1, 1 minus 1 0. ஸோ இப்போ கரெக்டாக கிடச்சிச்சா? therefore ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. an is equal to என்ன வரும்? A3னா கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமினேட்டரில் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோம், அவ்வளோதான். A2 2, 2 minus 1, A3 3, 3 minus 1. அப்போ anக்கு n minus 1. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. தேர்ட் ஒன் 3, 18, 13, 18 எட்ஸெட்ரா. ஓகே, இப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அதாவது நம்ம பார்த்த உடனே வந்து நம்ம வந்து என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மைண்ட்குள்ளே நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அதோட ஆன்சர்லாம் ஈஸியாக பண்ண முடியும். சரி, இப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? 3, 18, 13, 18, சார் 3, 8, ஓகே, 3, 8, 13, 18 எட்ஸெட்ரா கோஸ் ஆன். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே தோணும் உங்களுக்கு. 3 + 5 8, 8 + 5 13, 13 + 5 18. கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேர்மோட 5 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது. இது அண்டர்ஸ்டாண்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்ரோச்சில் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரவுண்டட் நம்பராக ஆக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு 5.
ரவுண்ட் பண்ணால் 3 ரவுண்ட் பண்ணால் 5, 8 ரவுண்ட் பண்ணால் 10, 13 ரவுண்ட் பண்ணால் 15, 18 ரவுண்ட் பண்ணால் 20. எல்லாத்துலேருந்து 2 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. 5 minus 2 3, 10 minus 2 8, 15 minus 2 13, 20 minus 2 18. ஸோ 5ஓட மல்டிபிள்ஸ் இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலான்னு பாருங்கள். A1 is equal to 3, இது வந்து எப்படி ரைட் பண்ணலாம் 5 minus 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து A2 is equal to 8, இது எப்படி ரைட் பண்ணலாம் 10 minus 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். A3 is equal to 13, we can write this as 15 minus 2. A4 is equal to 18, we can write this as 20 minus 2. கரெக்டு தான் இல்லையா? சரி, இப்போ எல்லாம் 5ஓட மல்டிபிள்ஸ். இது எத்தனை 5 இருக்குது? 1 5, 5 into 1 minus 2. இதில் எத்தனை 5 இருக்குது? 2 5s are 10 இல்லையா? அப்போ 5 2s are 10 minus 2. இதில் 3 டைம்ஸ் இருக்குது, அப்போ 5 3s are 15 minus 2. இதில் 4 டைம்ஸ் இருக்குது, அப்போ 5 4s are 20 minus 2. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா 5 into 1 minus 2, செகண்ட் டேர்ம் வேணும்னா 5 into 2 minus 2, தேர்ட் டேர்ம் 5 into 3 minus 2, ஃபோர்த் டேர்ம் 5 into 4 minus 2. அப்போ nth டேர்ம் வரும்பொழுது என்ன கிடைக்கும்? ஃபோர்த் டேர்ம் 5 into 4 minus 2, அப்போ nth டேர்ம் 5 into n minus 2. கரெக்டா? தட்ஸ் ஆல்.